ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு யாருக்கோ ஒரு பெயிண்ட் வர மாதிரி தெரிஞ்சால் ஐ ஆம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். டேடா அப்படியே அந்த காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை அப்படியே ஹோல்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணால் ஜங்குக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி டேயை கொஞ்சம் மிரட்டினபடியே கேட்குறாரு. இல்லைடா அந்த பிளேஸ்க்கு வந்தால் கொஞ்சம் கப்பல்ஸ் மாதிரி வரணும், அதுக்கு தான் சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கூடையே அப்படி உள்ளே போகிறாரு. இந்த மாதிரி போனால் ஜங்குக்கு இன்னொரு பர்சன்ட்டு கூட வர இந்த மூமெண்ட்டை லீ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறான். ஜங்குக் இன்னொரு பர்சன்டோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி வராருல, அந்த மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜாக் அது உன்னோட பிரதர் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜாக் அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜங்குக் பக்கத்தில் செம்ம ஹேண்ட்ஸமாக ஹாட்டாக நம்ம டே இருக்காருல்ல, டேயை நோட் பண்ணுறான். அது ஏன் பிரதர் தான், ஆனால் கூட இருக்க பர்சன்ஸ் யார் செமையாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜாக் நம்ம டே நோட் பண்ணோம். இப்போ கரெக்டாக நம்ம ஜங்குக்கு ஒரு டேபிளில் உட்கார வைக்கிறாரு. டே ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி ஆப்போசிட்டில் உட்காந்துருந்துட்டு உனக்கு என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணட்டுமாங்கிற மாதிரி ஃபுட்டை ஆர்டர் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி ஆர்டர் பண்ண கரெக்டாக நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம ஜாக்கும் லீ நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னா இவங்க 2 பேரை பார்த்ததோட நம்ம ஜங்குக்கு ஆட்டோமேட்டிக்காக கோவம் ஹைப் ஆகுது. இந்த மாதிரி ஹைப் ஆனால் நம்ம டேய்டா யாருடா இவங்க 2 பேருங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் நோட் பண்ணோம். ஹயாங், நீ இங்கே என்ன பண்ணுற? உன்னை பேரண்ட்ஸ் எங்கெல்லாம் தேடினாங்க தெரியுமா? நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க ஹயாங்? அது சரி, நீங்கள் யாரும் மட்டும் இல்லை, என் ஹயாங் கூட என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு பேசுவானா. அந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜங்குக்கு செம்ம காண்டாகுது. ஹயாங்னு கூப்பிட்றத கேட்டு காண்டுலேயே ஜாக்கை பார்த்து முறைச்சா ஹயாங்கா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஷாக் ஆகி நம்ம ஜாக்கை நோட் பண்ணால் ஆமாம், இவர் என்னோட ஹயாங் தான். ஹவுஸுக்குள்ளே கூட்டிய ஒரு ஃபைட்டு, அதில் கோவப்பட்டு ஃபைட்டில் வெளியே போனார். எங்கே ஹயாங் நீ இவ்வளோ டேஸ் இருந்த? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? டாடு உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணார் தெரியுமா? ஏன் இந்த மாதிரி பண்ண? சரி வா, நம்ம ஹவுஸ்க்கு போகலாம் ஹயாங். அது சரி, யார் இவர் உனக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்னசென்ட் மாதிரி ஜாக் கேட்பான. அந்த மாதிரி கேட்குறத பார்த்துட்டு ஜங்குக் செம்ம கடுப்பில் ஜாக்கை பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சா இதை நோட் பண்ணிவிட்டு நான் அவனோட பாஸ் அப்படிங்கிற மாதிரி கிம் குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஇஓ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்மகிட்டே இப்படி ஜாக்குக்கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு என்ன நம்பர் 1 பிஸ்னஸ் மேனா அப்படிங்கிற மாதிரி செம ஷாக்கில் ஜாக் நோட் பண்ணால் அதுக்கு கீழே தான் நம்ம லீ இருப்பான். அதனால நம்ம டே பார்த்து செமையாக ஷாக் ஆகுறாரு. இந்த ஷாக்கிங்கில் நம்ம டேயும் ஜங்குக்கு நோட் பண்ணால் இப்போ ஜாக்கு தான் இவங்கிட்ட இந்த மாதிரி ஒரு ரிச் பர்சன்டா, பார்க்க ஹேண்ட்ஸமாக மட்டும் இல்லை, செம ஹாட்டாகவும் இருக்கிறான், நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கிறான். இவனை தான் நம்ம மேரேஜ் பண்ணியிருக்கணும், இந்த லீயை இல்லை. பெசாட்டிக்கு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி இந்த டேயை மேரேஜ் பண்ணிக்கிறத பற்றி பேரண்ட்ஸ்கிட்ட பேசினா என்ன? ஜங்குக், உனக்கு ஒரு குட்டி ஹாப்பினஸ்ஸை கூட நான் வரவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக திங்க் பண்ணிட்டேன். ஹயாங் இந்த மாதிரி கோவமாகவே இருக்கிற? நீ எதுக்காக இவ்வளோ கோவப்படுற? சரி வா, என்ன கோவமாக இருந்தாலும் ஹவுஸில் போய் பேசிக்கலாம். நம்ம இப்போ ஹவுஸ்க்கு போகலாம், நீ ஏன் கூட வா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லவ் இருக்கிற மாதிரி பேசுகிறத கேட்க நம்ம ஜங்குக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டை ஜாக் இன்னும் நல்லா நோட் பண்ணிவிட்டு நீங்களாவது சொல்லுங்கள்ல, ஃபேமிலின்னா ஃபைட்டு இருக்கும், அதுக்காகலாம் கோவப்பட்டுட்டு வரலாமா? நீங்களாவது சொல்லுங்கட்டே அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட ஒரு செடியூஸான லுக்லேயே பேசிட்டு டேயோட ஹேண்ட்ஸ் அப்படி பிடிப்பாரா. இந்த மாதிரி பிடிச்சா இதை பார்க்குற ஜங்குக்கு இன்னுமே காண்டானா. டே ஜாக்கை நோட் பண்ணிவிட்டு சரி, நீயே டென்ஷன் ஆகுற, நீ ஜங்குக்கோட பிரதர் தானா? ஜங்குக் என்கிட்ட இது வரைக்கும் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக், நீ இது உன்னோட பிரதரா? ஹவுஸில் ஏதாவது ப்ராப்ளமா என்ன?
அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஜாக்கை நோட் பண்ணுவாரா? இந்த மாதிரி ஜங்குக்கிட்ட கேட்டுட்டு ஜாக்கை நோட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு, நீங்களாவது சொல்லி எங்கள் ஹயாங்க எங்கள் ஹவுஸ்க்கு வர சொல்லுங்கள், அவன்லாம் இந்த மாதிரி ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட டேடோட நேமை சொல்லி அவரோட சன்னு தான் ஜங்குக், நான் அவனோட பிரதர் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா? இந்த மாதிரி பேசினா இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த நம்ம ஜங்குக் மொத்த கோவத்தையும் ஜாக்கு மேலேயும் டே மேலேயும் காட்டுற மாதிரி ஹெவியாக முறைப்பாராம். இந்த மாதிரி மறைச்சா டேக்கு ஒன்றுமே புரியாமல் டேக்கு ஜங்குக்கு யாருமே கிடையாதுல்ல, இது என்ன ஜங்குக்கோட பிரதருங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கானுங்கிற மாதிரி அவர் ஷாக் ஆகி, ஜங்குக்கு உனக்கு உண்மையிலே ஃபேமிலிலாம் இருக்கான், பிரதர் இருக்கான், இவன் சொல்கிறது நான் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா? இந்த மாதிரி கேட்டுட்டு, ஏன் ஜங்குக்கு என்னைய பார்த்துட்ருக்க, நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபுட்டை அப்படியே தூக்கி நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் வைக்கவும், ஜாக்கு மேலே என் டே மேலே இருக்க கோவத்தை ஃபுட்டை தூக்கி வீசிடுவார். பிளேட்டை தூக்கி வீசி உடச்சிடுவார். உடச்சிட்டு ஃபுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எழுந்து போவாரா? அந்த மாதிரி எழுந்து போனால், இப்படி நீ பண்ணணும் தானடா இவ்வளோ நேரம் இப்படி பேசிக்கிட்டு இருந்தேன், இனி பாரு உன் பாஸ் உனக்கு ஒர்க்கே இல்லைன்னு சொல்லி உன்னை வெளியே அனுப்பிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு வில்லத்தனமாக சிரிச்சான். இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறத பார்க்க சொல்ல டேக்குமே காண்டாகுது. இப்போ டே என்ன கேட்டார், இவன் உன் பிரதரா, உன் ஃபேமிலியில் எதுவும் ப்ராப்ளமாக தானே கேட்டிருப்பாரு, இல்லைன்னா இல்லைன்ட்டு போனோம், அதை விட்டுட்டு ஃபுட்டையாக தூக்கி எறிவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காண்டில் இப்படி போகிற ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுக்கிறாரு. இப்படி இழுத்தா நம்ம ஜங்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நேராக அந்த ஹோட்டலை விட்டு வெளியே போகிற மூமெண்ட்டை ஜாக் நோட் பண்ணிவிட்டு, இந்த கோவந்தான் ஜங்குக், இந்த கோவந்தான் நீ இப்படி இருக்க காரணம் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சிரித்தபடியும், டே வேற நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் சொல்லிட்டார்ல, பார்க்கவும் நல்லா இருக்கார்ல, அதனால நம்ம டே கரெக்ட் பண்ணி ஆகணுங்கிறதுக்காக லீவாக நம்ம டே ஃபாலோ பண்ணபடி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், லீயுமே நம்ம ஜாக் கூடயே டே ஃபாலோ பண்ணபடி வந்தால் நம்ம ஜங்குக் டேயோட காருக்கு போவார்னு பார்த்தோம், நேராக ஸ்ட்ரீட்டில் நடக்க ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி நடக்கிறத பார்த்து நம்ம டேக்கு இன்னுமே கோவம் வந்துடும். கோவத்துலேயே நம்ம ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி வந்து ஜங்குக்கு முன்னாடி கரெக்டாக காரை விடுறாரு. இந்த மாதிரி விட்டால் அந்த காரை கிராஸ் பண்ணி நம்ம ஜங்குக்கு போகலான்ங்கிற மாதிரி போனால் அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி கோவமாக போகிற ஜங்குக்கோட நெக்கிட்டே வந்து கிரிப்பாக பிடிச்சி இருக்கிறாரு. இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி டே ஃபாலோ பண்ணிகிட்டே வர ஜாக்கும் லீயுமே இந்த மூமெண்ட்டை அவங்க காருக்குள்ளே இருந்தபடியே நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணால், என்ன நெக்கை பிடிச்சி இருக்கிட்டா வாங்கிடுவாங்களா, ஓகே நீ பாஸ் தான், இப்போ நீ எனக்கு வாங்கி கொடுத்த ஃபுட்டு என்ன மணின்னு வேணால் சொல்ல வேணா நான் தண்டுருந்தேன், நான் இந்த மாதிரி உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணிட்டேனுங்கிறதுக்காக என்னை வேலையை விட்டு தூக்க போறியா, ஓகே ஃபைன், உன் கம்பெனிக்கு நான் ஒர்க்குக்கும் வரல, நீ எனக்கு ஒர்க்குன்ட்டாண்டா நான் உன்னை பாஸ்ன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் இனி ஒர்க்குக்கு அந்த பிளேஸ்க்கு வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்னுமே கோமா பேசுகிறத பார்த்துட்டு டே காண்டாகி ஓங்கி ஒரு ஸ்லாப் வச்சுருவார். இந்த மாதிரி வச்சா பா செம ஸ்ட்ராங்கான ஸ்லாப் அப்படிங்கிற மாதிரி ஜாக் நோட் பண்ணால், நானும் சரி போனா பட்டுன்ட்டு அமைதியாக இருந்தா, என்னடா என்ன ஏன் முன்னாடி வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுகிற, ஆசை அவனுக்கு ஃபுட்டை வாங்கி கொடுத்தா அப்படி போட்டு உடைக்கிற பிளேட்டை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, உனக்கு கோவம் இருந்தால் அதை உனக்குள்ளே வச்சுக்கணும் ஜங்குக், என்கிட்ட கட்டக்கூடாது, நான் என்ன பண்ணேன் நீ என்கிட்ட இப்போ இப்படி கோவத்தை கட்டுற, எப்படி ஒர்க்கு வேண்டாமா, இந்த பிளேஸ்க்கு நான் இனி ஒர்க்குக்கு வர மாட்டேன், நான் வாங்கி கொடுத்த ஃபுட்டுக்கு மணி கொடுத்துருவியா, டேய் என்னை விட்டு என் பிளேஸில் ஒர்க்கை விட்டு மூவ் ஆகி உன்னால் இன்னொரு பிளேஸில் ஒர்க் பண்ண முடியுமா, நீ ஒர்க் பண்ணதான் நான் விட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. இந்த மாதிரி மிரட்டிட்டு நான் அம்மா ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி காருக்குள்ளே புஷ் பண்ணி தள்ளுறாரு. தள்ளி அந்த கார் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே காரை சுற்றி வந்து இந்த சைடு கார் ட்ரைவ் பண்ணோம்ல அந்த சீட்டில் நம்மகிட்டே உட்காந்துட்டு காரை அங்கேருந்து எட்டு போகிறாரு. இந்த மாதிரி எட்டு போனோம். இந்த மூமெண்ட்டை ஜாக் நோட் பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணியும் இந்த டேக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு அவன் கூட கூட்டிகிட்டு போகிறானுங்கிற மாதிரி காண்ட்லேயே நோட் பண்ணால் ஜாக்குக்கு டே மேலே காண்டுனா லீக்கு ஜங்குக் மேலே காண்டு. ஏன்னா லீக்கு வந்து ஜங்குக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேட்டியாக தானே திங்க் பண்ணி வச்சுருப்பான். அந்த காண்டில் டே கூட இருக்க மூமெண்ட்டை நினச்சி அவன் திங்க் பண்ணிட்டு இருந்தான். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் எதுவுமே பேசல, ஆனால் அவரோட ஃபேஸில் அந்த கோவம் அழகாக தெரியுது. ஃபுல் கோவமாக இருந்தால் பெயினில் ஆட்டோமேட்டிக்காக டீரியுமே வருது. அவர் க்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி கோவத்துலேயும் க்ரை பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டையுமே
நம்மட்டு கார் ட்ரைவ் பண்ணபடி நோட் பண்ணிட்டு வருவாரா, அந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா ஜங்குக் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. இந்த மாதிரி அது ரொம்ப ஒரு மாதிரியாகி காண்டாகி க்ரை பண்ணுறது நிப்பாட்றா அப்படிங்கிற மாதிரி கோவமா கத்துவராம். இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு நான் எங்கே க்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்கிறாரு. எங்கே பாரு, டென்ஷன் ஆக்காத, முதல்ல டீரியெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு அமைதியாக நார்மல் ஆயிரு. சும்மா சின்ன பிள்ளைகளாங்க அழுதுட்டு இருந்த அப்புறம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. மிரட்டிட்டு அப்புறமும் நம்மகிட்டே அந்த காரை ட்ரை பண்ணாலுமே ஜங்குக்கு டீரி மட்டும் நிற்கவே இல்லை. இதை நோட் பண்ண டேயோட ஹார்ட்டு செம்ம பெயின் ஆகுது. இந்த மாதிரி பெயினானா ட்ரிங்க் பண்ண வாட்டர் பாட்டில் வச்சுருப்போம்ல, அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி இந்தா இதை ஸ்கிப் பண்ணி குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து அந்த வாட்டர் பாட்டிலை வாங்கி நம்ம ஜங்குக்கு அப்படியே அதை ட்ரிங்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் பாட்டில் அப்படியே கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா இப்போ கரெக்டாக நம்ம ஜேகப்பும் சுகாவும் இருப்பாங்களா ஒரு அப்பார்ட்மெண்ட், அந்த பிளேஸ்க்கு வராரு. அந்த பிளேஸில் கரெக்டாக கொண்டு வந்து ஜங்குக்கு விடவும் டேக்கு செம ஷாக்கு. இந்த மாதிரி ஒரு பிளேஸில் ஜங்குக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸையே நோட் பண்ணபடி இருப்பார். அந்த மாதிரி நோட் பண்ணபடி இருந்தால் ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து போகிற மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை க்ரிப்பாக பிடிச்சி இழுத்து நிற்க வைக்கிறாரு. நிற்க வச்சுட்டு இங்கே பாரு, லூசுத்தனமாக கொஞ்சம் ஹவர்ஸ்க்கு முன்னாடி என்கிட்ட பேசினியே, அந்த மாதிரி எதையாவது திங்க் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒர்க் பண்ண கம்பெனிக்கு வராமல் வேறு ஏதாவது வேலை பார்க்கணுன்னு நினச்ச, நான் சொன்னதை கண்டிப்பாக செய்வேன். என்னை தாண்டி இந்த கண்ட்ரியில் உன்னால் ஒரு பிளேஸ்லேயும் ஒர்க்குக்கு போக முடியாது. ஒர்க் பண்ணவும் நல்லா பண்ண மாட்டேன். நான் இந்த மூமெண்ட்டை பெருசாக எடுத்துக்கல. நாளைக்கு எப்போதும் கம்பெனிக்கு வர்ற மாதிரி வர்ற, உன் ஒர்க் என்னவோ அந்த ஒர்க்கை பண்ணுற, புரியும்னு நினைக்கேன். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே விட்டுட்டு இந்த காரை ட்ரைவ் பண்ணபடி நம்ம டே போனால் சுகாவும் ஜேகப்புமே நம்ம ஜங்குக்கிட்ட கொஞ்சம் ரூடாக நம்ம டே பேசியிருப்பாரில்ல, அதை நோட் பண்ணிவிட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சாப்பிட போன பிளேஸில் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, ஜாக் இந்த மாதிரி என்ன டென்ஷன் ஆக்குனா அதனால் நான் ஃபுட்டை தட்டி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக்கு பேசுகிறத கேட்டு சுகா காண்டாகி உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு, பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்க, அவர் உன்னை ஆசையாக கூப்பிட்டு போயிருக்காரு, மணி ஆனாலும் பரவாயில்லன்னு உனக்காக ஃபுட்டை வாங்கி கொடுத்துருக்காரு, அதுவும் நமக்கு சிஓ நமக்கு சேலரி கொடுக்குற ஒரு பர்சன்ட், அவர் ஃபுட்டை வாங்கி கொடுத்தா நீ இப்படி தான் அவருக்கு முன்னாடியே அந்த பிளேட்டை போட்டு உடச்சி அவரை அசிங்கப்படுத்துவியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவும் ஜேகப்போ கொஞ்சம் திட்டிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒர்க்குக்கு போகக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் ஒர்க்குக்கு வராட்டா உனக்கு எந்த பிளேஸுமே ஒர்க் இல்லாதபடி நான் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போகிறாரு. என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எங்கள் பாரு ஜங்குக்கு அது ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை திங்க் பண்ணி அதை அப்படியே மறந்துடு, அவர் தான் சொல்லியிருக்காருல கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே ஒர்க்குக்கு வரணுன்ட்டு, அதனால நம்ம அது எல்லாத்தையும் இந்த இப்போ நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம எப்போது கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போகிற மாதிரி போயிடலாம், நீ இப்போ வா ரெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி சுகாவும் ஜேகப்பும் நம்ம ஜங்குக்கு உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம் நம்மகிட்ட காரை ட்ரைவ் பண்ணபடி மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ் தான் வந்துட்டுருக்காரு. செம்ம டென்ஷன்லேயே டிப்ரெஷனில் வந்துட்டுருக்காரு. ஒரு பிஸ்னஸ் மேனோட சன் இந்த மாதிரி ஒரு குட்டியாக இருக்கிற ஒரு டேட்டியான ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கான், அன்னைக்கு அவன் ஏன் கிளப்பில் அப்படி அழுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாக்கு சொன்னது ஜங்குக்கு சொன்னது அந்த மூமெண்டெல்லாம் திங்க் பண்ணி டென்ஷன்லேயே காரை ட்ரைவ் பண்ணபடி கரெக்டாக மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு நம்மகிட்டே. இந்த மாதிரி என்ட்ரு ஆகிற டையை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்னடா டையாங்க பாய் ஃப்ரெண்டு கூட ஜாலியாக இருந்தியா அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக பேசிக்கிட்டே டே கிட்ட வந்தா டே அப்செட்லேயே போய் நேராக அவரோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிடுவார். இந்த மாதிரி செம்ம டென்ஷனில் அப்செட்டில் போகிற மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு இவனுக்கு என்ன ஆச்சு, ரொம்ப ஹாப்பியாக போனால் இப்போ என்ன இப்படி வந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நம்மட்டையோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்றானா நம்மகிட்டே கிளாஸ்லலாம் ஊற்றி ட்ரிங்க் பண்ணல, அப்படியே பாட்டிலாகவே எடுத்து ட்ரிங்க் பண்ணுறாரு. பயங்கரமாக இந்த மாதிரி பாட்டிலாக எடுத்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறத பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆகி வேகமாக அந்த பாட்டிலை பிடுங்குறாரு. உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு, கம்பெனிலேருந்து போக சொல்ல ரொம்ப ஹாப்பியாக தானே போனேன், இங்கே வந்தவொடனே இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்க, என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கோமா கேட்கவும், ஜங்குக்கு அன்றைக்கி நம்மக்கிட்ட என்னடா சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொன்னான், அவனுக்கு யாருமே இல்லை, லவ் காட்ட யாருமே இல்லை, கேர் காட்ட யாருமே இல்லைன்னு தானே சொன்னான், ஆனால் இன்றைக்கி ஜங்குக்கோட பிரதர்னு சொல்லிவிட்டு என் பக்கத்தில் ஒருத்தன் வந்தான் அப்படிங்கிற மாதிரி அங்கே நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே டென்ஷன்லேயே நம்மகிட்டே அவளத்தையும் சொல்கிறாரு. நான் அவனுக்கு ஆசையாக பார்த்து ஃபுட்டை பிளேட்டில் எடுத்து வச்சு சோப் பண்ணால் அதை அப்படியே தூக்கி வீசுகிறான் அப்படிங்கிற மாதிரி கோவமாக வர கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா டே கொஞ்சம் அமைதியாரு, இப்போ என்ன பண்ண ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்,
என்ன பண்ணேனா? ஏன்டா இந்த மாதிரி பண்ணேன்னு கேட்க போனா, உன் பிளேஸ்க்கு வேணா நான் ஒர்க்குக்கு வரல, அந்த ஃபுட்டுக்கான மணிய நான் குடுத்துருதேங்கிற மாரி என்னைய எதிர்த்து பேசுறான். என் பிளேஸ்க்கு அவன் ஒர்க்குக்கு வரமாட்டானா? அதான் ஒர்க்குக்கு ஒழுங்கா வராட்டா உனக்கு ஒர்க்கே இல்லாதபடி பண்ணிருவேன்னு மிரட்டிட்டு வந்துருக்கேன். நெக்ஸ்ட் டே ஈவினிங் தான் தெரியும். அவன் ஒர்க்குக்கு வாரானா, இல்ல என்ன ரிஜெக்ட் பண்றானா? அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன்ல டிப்ரஷன்ல பேசுற டேய நோட் பண்ணிட்டு, டேய லைட்டா ஹக் பண்ணிட்டு, சரி சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. ஏன் இவ்வளோக்குள்ள டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. ஜிமின் அவன் அப்படித்தானே அன்னைக்கு சொன்னான். நான் கூட அவன் பேசுனதெல்லாம் கேட்டு அவனுக்கு யாருமே இல்லைன்னு தான் நினச்சேன். ஆனால் பட் அவனுக்கு ஒரு டாடு, அவனுக்கு ஒரு ஸ்டெப் மாம், ஒரு பிரதர் எல்லாருமே இருக்கிறாங்க. ஃபேமிலி இருக்காங்க. அது மட்டும் இல்லை அவனோட டாடு ஒரு பிஸ்னஸ் மேன்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னேன். சரி சரி ஓகே 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 ரிலாக்ஸ் ஆகு. நான் ஜங்குக்கு பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன். அடுத்தண்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். முதல்ல அந்த பெட்டில் வந்து ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவரோட பெட்டில் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணப்படி நீ ட்ரிங்க்லாம் பண்ணக்கூடாது, எழுந்துக்கவும் கூடாது, அமைதியாக ஸ்லீப் பண்ணு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃப்டர்நூன்குள்ளே ஜங்குக்கு எதுக்காக அவங்க ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்கான், ஜங்குக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கிற ஹோல் இன்ஃபர்மேஷன் உன் ஆன்சர் இருக்கும். டென்ஷன் ஆகாமல் ஸ்லீப் பண்ணு. நிஜமாலுமே நான் ஆஃப்டர்நூனுக்குள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஓகே நீ ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி டேயை ஸ்லீப் பண்ண வச்சுட்டு அப்படியே நம்ம ஜிமினா அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போவார். இந்த மாதிரி போனேன். இங்கே கட்டாகி இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே எழுந்து ஒர்க்குக்கெலாம் கிளம்பலை, டென்ஷன்லேயே உட்காந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, அதான் ஆஃப்டர்நூன் வரைக்கும் டைம் கேட்டோம்லடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, ஒர்க்குக்கு போடா முதல்ல எழுந்து அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்மோக்கெல்லாம் தூக்கி எரிஞ்சு ஒர்க்குக்கு போகணுங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனேன். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன செய்வார்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ மாஃபியா ஒர்க் பண்ணுற பிளேஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. கம்பெனிக்கு போகல. இந்த மாதிரி கம்பெனிக்கு போகாத அந்த மூமெண்ட்டை நம்ம ஹாரி நோட் பண்ணிவிட்டு என்னடா இன்னும் கம்பெனிக்கு வரல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஈவினிங் ஜங்குக்கு வந்தால் தான் அவன் வருவான், இல்லை அவன் வர்றதுக்கு முன்னாடி தான் இவன் வருவான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லிவிட்டு ஜங்குக்கோட லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிற இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண ஜிமினா போயிடுவார். இங்கே கட்டாக்கி அப்படியே ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஜிமினா சொன்ன மாதிரி ஜங்குக்கு வரதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கரெக்டாக கம்பெனிக்குள்ளே நம்மகிட்ட சிஓவாக என்ட்ராகிறாரு. என்ட்ராகி சிஓ ரூம்குள்ளே இருந்தபடியே ஜங்குக் வருவானா வரமாட்டானான்ட்டு அங்கிட்ட இங்கிட்ட இந்த ரூம் முழுக்க நடந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தான். இப்போ கரெக்டாக அதே பிளேஸ்க்குள்ளே நம்ம ஜங்குக்கு ஜேகப்பு சுகா 3 பேருமே என்ட்ராகிறாங்க. நம்ம சுகாவும் ஜேகப்புமே ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, இங்கே பாருடா நேற்று நடந்ததெல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கோவத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சாரி கேட்டுரு, ஃபர்கிவ் கேட்டுரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவும் ஜேகப்பும் பேசிட்டு ஜங்குக்கு நேராக சிஓ ரூமுக்கு அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி அனுப்புனா ஜங்குக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அன்னைக்கு ஏதோ கோவத்தில் அப்படி பண்ணிட்டோம் நைட்டு, இப்போ எப்படி போய் பேசன்னு தெரியலையேங்கிற மாதிரி கொஞ்சம் டிப்ரெஷன்லேயே திங்க் பண்ணபடியும் கரெக்டாக சிஓ ரூம் டோரை ஓப்பன் பண்ணுவார். அந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம். அங்கிட்டும் இங்கிட்டும் டென்ஷனில் நடந்துட்டுருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம ஜங்கு கிட்ட வருவாரா, இந்த மாதிரி கிட்ட வந்தா அங்கிட்ட இங்கிட்டும் நடந்துக்கிட்டு இருக்கவர், அது யாரடா என் பக்கத்தில் வர்றது அப்படிங்கிற மாதிரி எஸ்கியூஸ் கேட்காம நம்ம ஜங்குக்கு உள்ளே வர மூமெண்ட்டை பார்த்து காண்டாகி, உனக்கு மேனஸ் இல்லை, ரூம் டோரை ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி நாக் பண்ண தெரியாதா அப்படிங்கிற மாதிரி திட்டினபடி திரும்புவாரா. அந்த மாதிரி திரும்பினா ஜங்குக்கு வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால், அது சாரி பாஸ், அது ஒரு கோவத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டேன், ஐ ஆம் ரியலி சாரி, ப்ளீஸ் என்னை ஃபர்கிவ் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவார். அந்த மாதிரி பேசுகிறது கேட்டு டக்குன்னு என்ன நினச்சாருன்னே தெரியல. ஜங்குக்கு இந்த மாதிரி பக்கத்தில் வந்து நின்று பேசின அடுத்த செகண்டு ஜங்குக்கு டக்குன்னு இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, எங்கே நீ இன்னைக்கு கம்பெனிக்கே வர மாட்டியோன்னு நினச்சி ரொம்ப டென்ஷனில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொல்கிறது கேட்டும் ஜங்குக்கு ஷாக் ஆகுது. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்டோம். அப்புறம் தான் நம்மகிட்ட ரியாலிட்டிக்கு வந்து டக்குன்னு இந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, அது ஒன்றும் இல்லை, உனக்கு நிறைய ஒர்க் வச்சுருக்கேன், இப்போது உன் பிளேஸில் நிறைய ஃபைல்லாம் இருக்குது பாரு, அந்த ஃபைல் எல்லாத்தையுமே கீழே போய் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அந்த பிளேஸில் தானே செராக்ஸ் பண்ணுற பிளேஸில் தானே இருப்பார். அந்த பிளேஸ்க்கு அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் ஜங்குக்கு கம்பெனிக்குள்ளே பாட்டுக்கு பிறந்தா டேயோட ஃபேஸில்
ஸ்மைலே வந்துருக்கு. ரிலாக்ஸ் ஆகுறாரு. இந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆனா, இப்போ அந்த பிளேஸ்க்குள்ள நம்ம ஜிமினா என்டர் ஆகிட்டு இந்த மாதிரி ரிலாக்ஸாக சிரிச்சிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு, "ஜங்குக் வந்துட்டானாடா?" அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், "ஆமாண்டா, நான் கூட வரமாட்டானோ, எங்கே அவனை போய் மிரட்டணுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். பயமுறுத்தணுமோன்னுலாங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவன் வந்துட்டான்." அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்கோட ஹோல் டீட்டெயிலையுமே நம்ம ஜிமினா இப்போ சொல்கிறாரு. ஜங்குக்கும் பேரண்ட் இருக்கிறாங்க. ஜங்குக்கோட மாம் ஜங்குக்கு சைல்ட் ஏஜாக இருக்க சொல்லி ஒரு ஆக்சிடெண்ட்டில் டெத் ஆகிட்டாங்க. அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸில் கிரிட்டிக்கல் ஆகி டெத் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு ஜங்குக்கோட டாடி இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அந்த அந்த லேடிக்கு போத் ஆன பர்சன் தான் ஜாக். அப்புறம் ஜங்குக்கோட ஹவுஸில் ஹாப்பியாகவே இருந்தது கிடையாது. மாம் டெத்தான பெயினை தாண்டி ஸ்டெப் மாமோட டார்ச்சர். எப்போதுமே ஸ்டெப் மாமும் ஜாக்கும் நம்ம ஜங்குக்கை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு 1 வீக் 2 வீக் முன்னக்கூட்டி தான் ஜங்குக்கும் லீக்கும் என்கேஜ்மெண்ட்டுங்கிற மாதிரி ஜங்குக்கோட டேடை டிசைட் பண்ணி வச்சுருக்க அந்த பிளேஸில் ஜங்குக்கோட ஸ்டெப் மாம் லீக்கும் ஜாக்குக்கும் தான் மேரேஜுங்கிற மாதிரி லாஸ்ட் செகண்டில் என்கேஜ்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா ஆமாம், கிளப்பில் கூட நம்மக்கிட்ட வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணானே, எனக்கு லவ் காட்ட யாருமே இல்லை அப்படி இப்படின்னு புலம்புனானே, அது இதுக்கு தான் காரணம். ஃபஸ்ட்டு சன் நான் இருக்க சொல்ல என்னை பற்றி எதையுமே திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு மேரேஜை பற்றி திங்க் பண்ணல, என்கேஜ்மெண்ட் பற்றி திங்க் பண்ணல. அட்லீஸ்ட் லவ் பண்ணாலும் லவ்வுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படி இருக்க சொல்ல ஜாக்குக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கணுமானுங்கிற ஒரு கோபத்தில் தான் அன்னைக்கு ட்ரிங்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பேசின்னு இருக்கான். அப்புறம் அன்னைக்கு நைட்டே லீ ஜங்குக்கிட்ட கொஞ்சம் மிஸ்பிஹேவாக ப்ளே பண்ணி அதில் ஒரு குட்டி ஃபைட் ஆகி, யாருமே என்னை நம்ப மாட்டேங்கிறீங்க, என் பெயின் உங்கள் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. டேடா நீ இந்த பிளேஸில் இருந்ததுமே நான் சொல்கிறத நம்ப மாட்டேங்க. அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் தான் ப்ளே பண்ணான்ட்டு என்ன நம்ப மாட்டேங்கிற. நான் ட்ரிங்க் பண்ணி வந்துட்டேன், அதனால நான் தான் எல்லாம் தப்பாக பண்ணியிருப்பேங்கிற மாதிரி அவங்க எல்லோரும் பேசுகிறதுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் நிற்கிறீங்க. நீங்களாம் ஒரு டேடா? இப்படி ஒரு டேட், இப்படி ஒரு ஃபேமிலி, இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஜங்குக் ஃபைட் பண்ணிவிட்டு அவன் ஹவுஸ்லேருந்து வெளியே வந்துட்டுருக்கான். அந்த ஹவுஸில் கொண்டு விட்ட ஷுகாவும் ஜேக்கப்பும் அவங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒர்க்கை தேடி நம்ம பிளேஸ்க்கு வந்திருக்கான். அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அவளத்தையும் சொல்கிறத கேட்டுட்டு, இத்தனை பர்சன்ஸ் அவன் கூட இருந்துமே அவனுக்கு கொஞ்சம் கூட லவ்கார காட்ட யாருமே இல்லையா? அது தானே அவன் கிளப்பில் உங்ககிட்ட அந்த எமோஷனில் சொன்னான்ட்டையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சிரிப்பாரா. சரி விட்றா அதான் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சுல, இதுக்கப்புறம் எதுவும் பேசாத அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இப்படி பேசுகிறத கேட்டு ஜிமினாவுக்கு ஸ்மைல் வருது. அப்பா, 1 டே நைட்டு முழுக்க என்னம்மா நீ சேடாக இருந்த. சரி, யாராலையும் கொடுக்க முடியாத லவ்வையும் கேரையும் இந்த டேயால் கொடுக்க முடியுதான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கொஞ்சம் டீஸ் பண்ணுவாரா. பாரு என் பேபியை நான் எந்த அளவுக்கு லவ் கொட்டு கேர் கொட்டு பார்க்குறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி மீன் 2 பேருமே இப்படி பேசிகிட்டே இருந்தால் அந்த ரூம்குள்ள அப்படியே ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். என்னங்கிற மாதிரி நம்ம டேயை நோட் பண்ணால், எனக்கு ட்ரிங்க் வேணும், போ எனக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளேவரில் எனக்கும் ஜிமினாவுக்கும் மில்க் ஷேக் எட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அந்த பிளேஸில் அடுக்கி வச்சுட்டு நேராக நம்ம ஜங்கு கீழே போகிறாரு. நம்ம டேக்காக மில்க் ஷேக்கை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வராரு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் அந்த மில்க் ஷேக்கை பார்க்க சொல்ல நம்ம டேக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பார்ல அவரோட மில்க் ஷேக்கை இதில் ஊற்றி, அந்த மொமெண்ட்டு தான் ஞாபகம் வருது. இந்த ஞாபகம் வந்தால் இப்போ வர மிரருக்குள்ளே இருக்கிற பர்சன்ஸை வெளியே இருக்க பர்சன்ஸ் பார்க்க முடியுங்கிறது ஜங்குக்கு தெரிஞ்சிருச்சுல. அதனால ரொம்ப நல்ல பையன் மாதிரியே நம்ம ஜங்குக்கு நடந்து வராரு. என்னடா ஜங்குக்கோட பிஹேவியரில் சேஞ்சிங் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும், அநேகமாக இந்த ரூமோட சீக்ரெட் அவன் கண்டுபிடிச்சிட்டான் அவளுக்கு. ரூமுக்குள்ளே இருந்து யார் என்ன பார்த்தாலும் எல்லாம் தெரியுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அதான் பேபி செம்ம இன்னசென்ட் பாய் மாதிரியே வருது அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக்குள்ளே என்ட்ராகிறத நோட் பண்ணோம். கரெக்டாக டேக்கிட்டையும் ஜிமினா கிட்டையும் அந்த மில்க் ஷேக்கை கொடுத்துட்டு நம்ம ஜங்குக்கு நேராக போய் அவரோட சீட்டில் உட்காரதாரு. இந்த மாதிரி உட்கார்ந்தான். டே மச்சான், டென்ஷன் ஆகாதடா, நீ இந்த கம்பெனி சிஓடா, அவன் உன் செக்யூரிட்டிடா, நீ எங்கே போனாலும் அவன் பின்னாடி வருவான்டா, இதை வேற டெய்லி நான் சொல்லிக்கிட்டு இருக்கணுமாடா, இன்றைக்கி கூட்டு போடா, இன்றைக்காவது அவன் கோவப்படாத மாதிரி கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணு, ஈவினிங் இல்லை நைட்டு அப்படி கிஸ் பண்ணோங்கிற அளவுக்கு என்கிட்ட நீ நியூஸ் கொண்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன
ஃபஸ்ட்டு மீட்லேயே கிஸ்ஸா அப்படிங்கிற மாரி நம்மகிட்ட ஷாக் ஆனா, டேய் நீ ஒன்றும் அந்த அளவுக்கு இன்னசென்ட் கிடையாதுடா. மாஃபியா பயல என்கிட்டயாடா அப்படி பேசுகிற? அவன் மட்டும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணா கிஸ்ஸு மட்டுமாடா நீ பண்ணுவேனுங்கிற மாதிரி ஜிமினா கலாய்ப்பாரா. இந்த மாதிரி கிஸ்ஸு அது இதுன்னு பேசுகிறதெல்லாம் நம்ம ஜொங்கு கேட்குது. 1-2 வேர்டாக கேட்குது. என்ன இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க? ஒருவேளை இவங்க 2 பேரும் கப்பிள்ஸாக இருப்பாங்களோ? அதான் எப்போதும் க்ளோஸாகவே இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம வீமினா ஏதோ கப்பிள்ஸ் ரேஞ்சில் வர திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட ஜங்குக்கு கிஸ் பண்ணுறத பற்றி பேசுனா நம்ம ஜங்கு அவங்க கப்பிள்ஸ் மாதிரி பேசிக்கிறாங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணுவார். இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. ஸ்கிப் ஆனால் டக்குன்னு நம்மகிட்ட மொபைல் எடுத்துகிட்டு ஜங்குக்கு பின்னாடியே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எங்கடா என்னமோ உன் வீடு டாக் மாதிரி அங்கே வா இங்கே வான்னு கூப்பிட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு காண்டலேட்டே பின்னாடி இப்போ வர அந்த மாதிரி பண்ணோம். கார் எடுத்துகிட்டு கரெக்டாக இப்போ எங்கே போயிருக்காரு? அதே ஷாப்பிங் மால் தான். ஆனால் என்ன ஷாப்பிங் மாலில் இப்போ நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி நடக்கிறாரு.